இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். இன்னும் சற்று நேரத்தில் விஜயிடம் விசாரணை அதிகாரிகள் விசாரணையை தொடங்க போறாங்க. அவரிடம் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கப்படலாம்? ஏற்கனவே ஒரு 50-60 கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்போ அதுல சில விஷயங்கள் கோரிலேட் ஆகாம இருக்கும். அதற்கான கேள்விகள் தான். இன்றோடு இந்த விசாரணை முடிவடைந்து விடும் என்றுதான் நினைக்கிறேன். விஜயை பொறுத்த வரைக்கும் சாட்சி தாங்க, சாட்சி சம்மன் தான். சென்னையிலேயே விசாரிச்சிருக்கலாங்கிறதா என்னோட கருத்து. 2 முறை டெல்லிக்கு அழைத்திருக்க வேண்டியது இல்லை என்பதுதான் நான் பார்க்கிறேன். சிபிஐ கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ண வழக்கறிஞராகவும் இதை நான் சொல்றேன். அப்படின்னா அதுல அரசியல் நோக்கம் இருக்கு என்கிற சந்தேகம் வரும். அரசியல் நோக்கம்னா வெறும் கூட்டணி நோக்கம் என்றால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில இட நெருக்கடி, திமுக கூட்டணியும் இட நெருக்கடி இருக்கு, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியும் இட நெருக்கடி இருக்கு. விஜய் போஸ் 20 சீட்டு தான் கொடுக்க முடியும், அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கி அது முழுமையாக திமுகவுக்கு சென்று விடாமல் கொஞ்சம் விஜய் பக்கம் மடைமாற்றி விடலாம் என்கிற ஒரு உள்நோக்கம் இருக்கலாம். நெல்லுக்கு பாய்ந்த நீர் அங்கே புல்லுக்கும் பொசியுமாங்கிற கதை இது. இப்ப என்ன நினைக்கிறாங்க பிஜேபி கவர்மெண்ட்? அவங்க மிஷினரியை மிஸ்யூஸ் பண்றாங்க, இடியை மிஸ்யூஸ் பண்றாங்க, சென்சாரை மிஸ்யூஸ் பண்றாங்க, சிபிஐ மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற உணர்வு வருது. விஜய் ரொம்ப துன்புறுத்துறாங்க, ஒரு சின்ன அனுதாபம். இப்போ பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கி அவருக்கு போகும். இப்படியான ஒரு கணக்கு அது இருக்கு, அரசியல் கணக்கு இருக்கு. அது முழுமையான கணக்காங்கிறது நமக்கு தெரியாது. எஸ்ஐஆருக்கு பிறகான பல விஷயங்கள் யூகிக்கவே முடியலைங்க. எஸ்ஐஆர்ல பார்த்துருக்கிற டெலிஷன்லாம் பார்த்தா, நேற்றுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் போன முறை ஓட்டு போட்டவர்கள் 2024 ஓட்டு போட்டவங்க, அதுக்கு பிறகு இப்ப எஸ்ஐஆர்ல டெலீட் பண்ணவங்க, இந்த ரெண்டையும் கூட்டினா அந்த பூத்துல இருக்கிற டோட்டல் ஓட்டர் கரெக்டா வரணும்ல. ஆனா 10% கூட இருக்கு, 108%, 109% இருக்கு. ஒரு வகையில ஓட்டரை குறைச்சிருக்காங்க. ஆனா பூத் வைஸ் நம்ம பெர்சன்டேஜை கூட்டி பார்த்தா ஓட்டர் கூடுற மாதிரி தெரியுது. பல அனாமலிஸ் இருக்கு. எல்லா வார்டுகளையும் ட்ரைஃபுர்கேட் பண்ணிருக்காங்க, 2ஆ பிரிச்சிருக்காங்க, 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஒரே குடும்பத்துல ஒருத்தர் ஒரு பூத்துல ஓட்டு போடுவாரு, இன்னொருத்தர் வேற பூத்துல ஓட்டு போடுவாரு. அப்படியான ஒரு ரொம்ப கந்தரகோலமா பண்ணி வச்சிருக்காங்க எஸ்ஐஆர்ல. இப்படியான நிலைமைகள் எல்லாம் விஜய் தாவேகா மாதிரியான கட்சிகளுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். பெரிய பெரிய அனுபவமிக்க பூத் ஏஜென்ட்களே ரொம்ப திணறாங்க இதுல. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன மடைமாற்றங்கள் மூலமாக பிஜேபி தனது எதிர்ப்பு வாக்கு வங்கியை சிதறடிக்க முயற்சிக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கெல்லாம் இருக்கு. அதனாலதான் இவங்க இவ்வளவு துன்புறுத்துறாங்க. ஜனநாயகனுக்கு சென்சார் ப்ராப்ளம், அது மாதிரி இப்போ நம்ம பேசிட்டு இருக்க சிபிஐ ப்ராப்ளம். ஜனநாயக சென்சார் ப்ராப்ளம்னா 26ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருமோன்னு முதல்ல பேசப்படுதுங்க. இப்ப பார்த்தா திடீர்னு தெரி படத்தை ரீரிலீஸ் பண்றாங்க 23ஆம் தேதி விஜய் படம். அப்படின்னா ஜனநாயகம் 26 வராதுன்னு அவங்களே நினைக்கிறாங்களா? இல்ல பிப்ரவரி மாதம் வந்தா நமக்கு நல்லதுதான், அது ஒரு வகையில நமக்கான ஆதரவை கூட்டும், இப்படி ஒரு கணக்கு ஓடுதா? இப்படி ஒட்டு மொத்தத்துல தமிழ்நாடு அரசியல் இந்த தேர்தலுக்கு முன்பாக பல குழப்பங்கள்ல சிக்கி தவிக்குது. அப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜயை அழைக்கும் கூட்டணி நோக்கத்திற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றீங்க? ஆரம்பத்துல இருந்தே வாய்ப்பு இல்லைங்க. காரணம், லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட் தான். விஜய் மாதிரியான ஒரு புதிதாக வரும்போது குறைந்தபட்சம் ஒரு 100 தொகுதியில் நிக்கணும், 80 தொகுதியில் நிக்கணும், அப்படித்தானே நினைப்பாங்க. அதிமுக கூட்டணியில அதிமுக 150, 160 தொகுதியில் நின்று மீதி 70 தொகுதிகளை தான் பிரிச்சு கொடுக்க முடியும். 70ல கிட்டத்தட்ட 25-30 தொகுதி பிஜேபிக்கு போயிருது, 17 தொகுதி பாமகவுக்கு போயிருச்சு, அப்புறம் தமாக 12 தொகுதி கேட்குது. இருந்தாலும் பாஜக தரப்பிலிருந்து விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுதே சார். அது ராங் அசம்ஷன் தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, கூட்டணிக்கு இவரை கூப்பிடணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் சீட்டுங்கிறது ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளங்க. அது கொடுக்கவே முடியாது, வாய்ப்பு இல்லை, முதல்ல இருந்தே இல்லைங்க. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.